டெல்லியில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த தமிழக மீனவ சங்க பிரதிநிதிகள் மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினர். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதும் மீனவர்களின் படகுகள் சிறைபிடிக்கப்படுவதும் தொடர்கதையாக உள்ளது. இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மீனவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக மீனவ சங்க பிரதிநிதி அண்ணாமலை தலைமையில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை டெல்லியில் சந்தித்தனர். அப்போது தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக மீனவர் சங்க பிரதிநிதிகள் அமைச்சரிடம் வலியுறுத்தினர். இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அண்ணாமலை தமிழக மீனவர்களை மீட்க அமைச்சர் உறுதி அளித்துள்ளதாக தெரிவித்தார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் ஐயா கிட்ட மனசு விட்டு சொன்னாங்க. உதாரணத்துக்கு அந்த ஐயாவுடைய மகன் 2 வருஷமா சிறையில் இருக்கிறாங்க, 2 போட்டு மாட்டி இருக்கு. அந்த மாதிரி எல்லாருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களும் இந்த குழுவில் இருந்தாங்க. இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இலங்கை அரசு கிட்ட கேட்டிருக்கிறாங்க. தமிழக மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்திய அரசு தயாரா இருக்கிறோம். இலங்கை அரசு நீங்க மீனவர்கள்ட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணணும்னு இலங்கை அரசனுடைய பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் அப்படிங்கிற வார்த்தை வச்சிருக்காங்க. இந்திய அரசு தயாரா இருக்கு. படிப்படியா இந்திய அரசோடு இணைந்து ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இதுக்கு ஒரு தீர்வை நோக்கி செல்வதற்கான எல்லா முயற்சியும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும். எங்களோடு வேறு வேறு மீனவ பிரதிநிதிகள், தலைவர்கள், பேரவையில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களும் எங்களோடு இருந்து இந்த பிரச்சனையான தீர்வை நோக்கி செல்வதற்கு நாங்கள் உறுதி பூண்டிருக்கின்றோம்.